இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ பார்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுனா, இது சைடு ஸ்லீவ் பக்கம் வெட்டின பீஸ். இது பார்த்திங்கன்னா கீழே வெட்டணும் இல்லையா, ஃப்ரண்ட் பேக் வெட்டி மீந்த பீஸ். இதை நான் 2ஆக எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த சைடு பீஸ் எடுத்தோம் இல்லையா, இதில் தான் பட்டி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக அதே அளவு அளந்து எடுத்துக்கிறேன். நான் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அளந்து அந்த பீஸை எடுத்து நம்ம பட்டி ரெடி பண்ண போகிறோம். இந்த மீதி உள்ள பீஸில் தான் பைப்பிங் வெட்ட போகிறோம் நாம். அதனால் இந்த பீஸ் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பட்டி ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் வேறு ஒரு கிளாத் எடுக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளவுஸ் பத்தலைன்றதுக்காக ஒரு பக்கம் வேறு கலரும் ஒரு பக்கம் டாப் பக்கத்தில் மட்டும் இந்த ப்ளவுஸ் கலரை வைப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்காது. அதுவும் இல்லாத ஃபேண்ட்டு கிளாத் இதெல்லாம் வைக்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப செஸ்ஸு கீழே அது அப்படியே வெயில் டைம்னால் ரொம்ப வெட்டும், அறுத்துரும். அங்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைனிங் கிளாத்து இது மாதிரி 2x2 கிளாத்தை யூஸ் பண்ணுங்கள், காட்டன் கிளாத்து. வாங்க இப்போ இந்த பீஸை நம்ம 2ஆக வெட்டி எடுத்த பீஸையும் மறுபடியும் 2ஆக வெட்டிக்கலாங்க. வெட்டி எடுத்துகிட்டு ஸ்லீவ் பக்கத்தில் வெட்டணும் இல்லையா, அந்த பீஸ் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு வேறு கலர் பீஸ் எடுத்தோம் இல்லையா, இது வேறு ப்ளவுஸ்லேருந்து கிடச்ச பீஸ். இது அதை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒரு பீஸ் எடுத்து மட்டும் அப்படியே மேலே வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இதை கரெக்டாக புரிஞ்சிக்கினா போதும். அப்படியே 2 ஃபோல்டு அப்படியே மடித்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஒரு தையலுங்க போட்டுக்கிறீங்களா. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பட்டியை நிறைய பேர் அளவு எடுத்து அதுக்கப்புறம் இந்த பட்டியை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அளவு மிஸ் ஆகும்போது, இல்லை தவறாக தைச்சிட்டோம், புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது கஷ்டம். ஆனால் இது போல் நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மார்க் பண்ணி நீங்கள் அளவு எடுத்து தைக்கலாம். அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு பட்டி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே 2த்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு பிடிச்சிங்க. அந்த கார்னரை ஈவன் வச்சுட்டு பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கொக்கி பக்கமும் காஜா பக்கம் ஐ பக்கம் இருக்குது இல்லையா, அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 4 எடுக்கணும். சரியா, 4 அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி. இதில் நான் இவங்களுக்கு 3 தான் எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நம்ம செஸ்ஸே 13 வரைக்கும் எடுத்துருக்குறேன். அதனால் கீழே அவங்களுக்கு இருக்கிறது 1 இன்ச் தான். அதனால் பட்டி பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கம் 3ஐயும் சைடு பக்கம் 3 எடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரியா, ஷேப் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்க. உங்களுக்கு செட் ஆகலாம், நீங்கள் ஒரு மார்க் போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வெட்டிக்கலாம். அந்த ஷேப் கரெக்டாக வரலன்னா மார்க் வெட்டி பண்ணிட்டு இப்போது கரெக்டாக எந்த பக்கம் கொக்கி பட்டி எந்த பக்கம் சைடு நமக்கு தெரியாது. அதனால் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஒரு மார்க் நாச்சு போட்டுக்கிறது நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துருக்கேன். இந்த பீஸில் தான் இப்போ நான் பைப்பிங் வெட்ட போகிறேன். இப்போ பைப்பிங் வெட்டும்போது என்ன நெக்காக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் இப்படி தாங்க இந்த ஷேப்பில் தான் வெட்டணும். ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்காதீங்க. எப்பவுமே கிராஸ் பீஸ் எடுங்க. கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் பைப்பிங்கும் நல்லா வரும். இல்லை பைப்பிங் இல்லை, நான் தைக்க போகிறதில்ல, ஒரு தான் தைக்க போகிறேன், இல்லை ரவுண்டு தான் தைக்க போகிறேன்னா பாக்கு கூட ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துடலாங்க. ஆனால் ரவுண்டாக இருந்தால் நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம முதுகில் பின்னாடி அது பார்த்திங்கன்னா அது நல்லா அழகாக அமைப்பாக ப்ளவுஸ் பொருந்தி அமையும், உட்காரும். இல்லாட்டி அப்படியே ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நல்லாவே இருக்காது பார்க்க. அதனால் நீங்கள் இது போல் கிராஸ் பீஸாக அழகாக 1 நீங்கள் பார்த்து 1.25 இன்ச்சு எடுக்கணும். இல்லை 1 இன்ச்சு கூட எடுக்கலாம். 1 இன்ச்சாக ரொம்ப நீங்கள் தைக்கிறது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும்போது நான் 1 தான் எடுத்துருக்கேன். இப்போ நான் 1.25 இன்ச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் அப்படியே வெட்டாமல் நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு தயவு செஞ்சு வரைஞ்சி வெட்டுங்க. இல்லாட்டி இதை நீங்கள் வெட்டும்போது தப்பாக வெட்டிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தைக்கிறேன்னு சொல்கிறீங்க, புடவையிலையோ வேறு ஏதோ ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் வெட்டி தைப்பீங்க. அதில் நிறைய கிளாத் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அதில் அட்ஜஸ்ட் பண்ணி தைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸை தைக்கும்போது உங்களுக்கு அது என்ன பண்ணாது, வராது.
வராது. அதனால் நீங்கள் அப்படி இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் மேலே கிராஸாக வச்சு நம்ம வந்து இப்போது ஜாயின் பண்ணிக்கிறோம். பைப்பிங்க்கு பீஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நெக்கோட பைப்பிங்க இது அதே தான் தெரியுதுங்களா வைக்கிறது. மடித்து போட்டு மேலே கிராஸாக வச்சு தையல் மட்டும் ஸ்ட்ரெயிட் வரணும். பீஸ் கிராஸில் இருக்கணும். நேராக இது அழகாக கிராஸாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து நாம் அப்படி வச்சுக்கலாம். இந்த வேலையெல்லாமே ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கூட பார்த்து செய்ய வேண்டிய வேலைங்க இது. இதெல்லாம் உடனே நமக்கு வராது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம். பார்த்திங்களா, இந்த ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து ஓரமாக வைக்கிறேன். ஏன்னா இந்த 3 பீஸே இந்த ப்ளவுஸ்க்கு போதும். நல்ல நீட்டாக தான் இருக்கனால அதை நம்ம எடுத்து அப்படி ஓர வச்சுக்கலாம். ஓர வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஜாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சைடில் பீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அழகாக ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. தையல் பிய்யாத அளவுக்கு கொஞ்சம் நம்ம கைடளவு விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் அது பைப்பிங் பிக்காமல் இருக்கும். பைப்பிங்லாம் பிச்சுக்கிச்சின்னா ப்ளவுஸில் அதெல்லாம் ரெடி பண்ணவே முடியாது தைச்சிட்ட பிறகு. அதனால் இப்போவே இதெல்லாம் கரெக்டாக தையல் போடுங்க. தையல் சரியில்லைன்னா 2 முறை கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஆனால் இல்லை நல்லா தான் இருக்குது தையல் என்ன ஒன்றா நீங்கள் ஒரு முறையோடு விடலாம். இப்போ வாங்க இதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். எப்படி மடிக்கிறோன்னா 2 பீஸ் சமமாக மடிக்காமல் ஒரு பீஸ் கீழே கொஞ்சம் வெளியவும் மேலே மடிக்கிறது கொஞ்சம் உள்ளவும் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு கைடு அளவுக்கு கீழே இருக்கிற பீஸ் பெருசாக இருக்கணும், மேலே இருக்கிற பீஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த மடிப்பில் நீங்கள் அப்படியே இது ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக தைச்சி எடுத்துங்க. இந்த தையல் எங்கே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜு தாங்க போடணும். கார்னரில் எட்ஜு மாதிரி போட்டுக்குவாங்க. ஏன்னா பைப்பிங் அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை நான் ரவுண்ட் நெக் போகிறேன்னா ஒன்றா நீங்கள் உங்களுக்கு தையல் எப்படி வேணாலும் மடித்து போட்டுக்கலாம். ஆனால் ஒரு பைப்பிங் சொன்னால் அது ஓரமாக எட்ஜாக போட்டால் தான் அது உங்களுக்கு பைப்பிங்காக மடித்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு நல்லா வரும். ஓகேவா, பாருங்கள் போட்டாச்சு தெரியுதுங்களா. பாருங்கள் மடிப்பு எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். கீழ் பீஸ் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா, மேல் பீஸு அதை விட உள்ளே மேலே வந்துருக்கு பாருங்கள். இது போல் இப்போது பைப்பிக்கு உண்டான பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதையும் அப்படியே மடித்து ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம்.